தோணுச்சுன்னா நான் என் பேரனுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. ஐயோ என்ன தாத்தா நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க என்கிட்ட எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? பரவாயில்ல. உட்கார கூட இடம் இல்லாம இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையானது? எழுவ வாங்க நிவி. என்ன ராகினி தாத்தா என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கிற? உங்க அத்தை பையன் தானே, வாங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? சொல்லு தாத்தா. ஹாய் நவீன். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, நீ நினைச்சது நடக்கலைனாலும் அதே வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டியே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏமா என்னமா பேசுற நீ? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இல்ல தாத்தா, நான் நிவின் கிட்ட சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஜாலியா பேசுவேன். ஏன் அத்தை பையன் கிட்ட நான் ஜாலியா பேசக்கூடாதா? அதெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில பேசிக்கீங்க. நான் இங்க பார்த்து பேசக்கூடாதுல்ல. ஓகே சாரி தாத்தா. கவிரி, நான் போய் கேட்கணும்னு நினைச்சேன். விஜய் ஏதோ ரூம் டெக்கரேட் பண்ண சொல்லி அஜய் கிட்ட சொல்லிருக்காரு போல. யாருக்கு? ஓ நிவின் இவனக்கா? இல்ல காவேரி, மத விஷயம்லாம் ஒண்ணு பொண்ணு வீட்டுல நடக்கும், இல்ல பையன் வீட்டுல நடக்கும். ஆனா அக்கா வீட்டுல நடக்குதே, அதான் அத பத்தி உனக்கு வந்திருக்காப்ல. என்ன பண்றாங்க இன்னவே? அதா வந்துட்டேன். வாங்கலாம். வாங்க நவீன். ஏய் காவேரி, நவீன் குடிக்க ஏதாவது குடிச்சியா? இல்ல நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னமா நீ நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, இப்படி ரிசீவ் பண்ணுவே. போய் ஜூஸ் எடுத்துக்கலாமா? எடுத்துட்டு வரேன். நிவினே, ஜூஸ் சூப்பரா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குடிப்போம்ல, அதை விட பயங்கரமா இருக்கும். இங்க பாருப்பா,